மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 8 மணி நேரம் வரை காத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பக்தர்கள் என்ன சொல்றாங்க? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல மாதாந்திர பூஜைக்காக பாத்தீங்கன்னா நேற்று முந்தைய தினம் மாலை நடை திறக்கப்பட்ட நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் மிக அதிக அளவுல சபரிமலையில குவிய தொடங்கி இருக்காங்க. நேற்றும் இன்றும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேல பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மண்டல காலம் மகர ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் போல பக்தர்கள் அலைமோகுது. ஏன்னா மாதாந்திர பூஜைக்காக வேண்டி பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலே பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேல சபரிமலையில பக்தர்கள் குவிஞ்சிருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி பக்தர்கள் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே அடைத்து வைத்து பக்தர்கள் அனுப்பிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இது போல காத்திருக்கும் போது பெரியவர்கள், குழந்தைகள் போன்றவங்க எல்லாம் பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சரி செய்து ஐயப்பனை காண்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலத்தை விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய கோரிக்கையாவே இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.